ஹலோ ஆல். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் எங்களுக்காக தனியாக குதிரைவாலி அரிசியில் உப்புமா பண்ணியாச்சு. நேற்றுக்கு நைட்டு சாப்பாடு மீந்திருந்தது, அதில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. யூஸ்வலாகவே நைட்டு சாப்பாடில் மிச்சமாக இருந்ததெல்லாம் தண்ணி தான் ஊற்றி வைக்கணும். காலையில் எழுந்திரிச்சு அதையே கரைச்சி கொஞ்சம் சின்ன வெங்காயம், மோர் மிளகா அதெல்லாம் போட்டு தாளிப்பை போட்டு சாப்பிட்ருவோம். இன்றைக்கி எங்கள் டிஃபன் வந்து குதிரைவாலி அரிசி உப்புமா, அப்புறம் பழைய சாதம் கஞ்சி, அப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் ஊறுகாய், நைட்டுக்கு கொஞ்சம் இட்லிக்கு வச்சுருந்த பீர்க்கங்காய் கடையல். இந்த மாதிரி சிம்பிளாக எங்களோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. இந்த ப்ராடக்ட் வந்து ஹஸ்பண்ட் வந்து நேற்றுக்கு நைட் வாங்கிட்டு வந்திருந்தார். ஆக்சுவலாக யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இது ஒரு லோக்கல் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து ஹீட்டிங் பேடு. ரொம்ப நாளாக எங்கள் வீட்டுக்கு தேவைப்படுற ஒரு பொருள் தான் இது. வாங்கணும்னு நினச்சிட்டு ஒரு 2-3 தடவை நாங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தோம். ஒரு தடவை வந்தது, அது சரியாக இல்லை, டேமேஜாக இருந்தது, அனுப்பிட்டோம். திருப்பி லோக்கல் ஒரு ஷாப்பில் பார்த்துருந்தோம். அது எப்படின்னா அந்த ஹாட் வாட்டர் பேக் இருக்குல்ல, அந்த நல்ல சுடுதண்ணி ஊற்றி வைப்போம்ல, அந்த ரப்பரில் சிலிக்கான்லலாம் வரும்ல அந்த மாதிரி. பட் அது கூட கொஞ்சம் குவாலிட்டி இஷ்யூஸாக இருந்தது. அப்புறம் பக்கத்துலேயே வீட்டுக்கிட்டேயே ஒரு அப்போலோ ஃபார்மசியில் போய் இப்போ ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்திருக்காரு. இது வந்து கரண்ட்டில் யூஸ் பண்ணுறது தான். யூஸ்வலாகவே எனக்கு ஹஸ்பண்ட்கெல்லாம் பேக் பெயின் இருக்குது தான். அவர் வந்து ரொம்ப நேரம் காரில் ட்ராவல் பண்ணுவார். ஸோ அவருக்கு பேக் பெயின் யூஸ்வலாகவே இருக்குது. அதே மாதிரி நானும் வீட்டில் ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுனால பேக் பெயின் இருக்குது. ஸோ எங்கள் 2 பேருக்குமே யூஸ் ஆகட்டும்னு சொல்லி தான் இது வாங்கினது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக எந்த இடத்துல பெயின் இருக்கும் நம்ம ஹீட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெயின் இருக்கோ அதுக்கு தேவையான அளவுக்கு ஹீட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் கூட எப்படி கரண்ட்டில் வச்சுட்டே யூஸ் பண்ணுறதுன்னு யோசித்தேன். பட் இது வெல்க்ரோ டைப்புன்றதுனால நம்மளுக்கு எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த இடத்துல ஜஸ்ட் அதை நல்லா டைட்டாக ரேப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஹீட்டை நம்ம அதிலே கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் அந்த அடாப்டரில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. பெயின் இருக்கிற இடத்துக்கு செம்மையாக ஒர்க் ஆகுது. யாராவது நீங்கள் வாங்குகிற பிளான் இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.